சார் ஒரு இரு நிமிஷம் இரு இருங்க. இரு இல்ல இரு இல்ல இருங்களேன், இல்லாத ஒண்ணு நீங்க எப்படி சொல்றீங்க? இரியா, நான் எனக்கு தெரிஞ்சதை தான் சொல்ல முடியும். இல்ல இப்ப நீங்க தானே சொன்னீங்க, எனக்கு தெரியாத நான் எப்படிமா சொல்ல முடியும்? புல் பூண்டு பறவை அப்புறம் நத்தை இதுல இருந்து இருங்க, பிறந்து மனுஷனா எல்லாம். வந்திருக்கேன் நீங்க தானே சொன்னீங்க. அப்புறம் இப்ப இல்லன்றீங்க. எப்படின்னா, இன்னைக்கு நீ நல்லா சாப்பிட சாப்பாடு இருக்கா, ஆ இன்னைக்கு போட்டுக்க துணிமணி இருக்கா, இன்னைக்கு படுத்து தூங்க ஒரு இடம் இருக்கா, இன்னைக்கு உன்னை சுற்றி இருக்கிற உன் குடும்பத்தாரெலாம் நல்லா இருக்காங்களா, உன் உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா இருக்காங்களா, அதோட முடி. இப்போ சிரியான்ற நாட்டில் வந்து ஒரு 10 வருஷமாக சண்டை நடக்குது. அங்கே வந்து பவர் கிடையாது, ஹாஸ்பிட்டல் கிடையாது, பால் கிடையாது, நர்ஸு கிடையாது, டாக்டர் கிடையாது, பிரெட்டு கிடையாது, ஸ்கூல் கிடையாது, துணி கிடையாது, பிரெட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அன்னைக்கு இருந்த 8 இன்னைக்கு இருக்கிற ஒரு பைசாவுக்கு அன்னைக்கு வந்து 8 தம்படி கிடைக்கும். காலனா 25 பைசா, 8 அணானா 50 பைசா. வணக்கம் நேயர்களே, டாக்டர் சிகேன் அவரோட யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நிறைய விஷயங்கள், நிறைய வந்து ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கு. நிறைய விஷயங்கள் நமக்கு சார் சொல்லிட்டு இருக்காரு. எவ்வளவோ விஷயங்கள் அக்ரி டு டிஸ்அக்ரி இல்லையா? நானும் வந்து எல்லாத்தையும் ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு அப்படின்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எஸ், எல்லாருக்கும் வந்து ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல, அதே மாதிரி தான் எனக்கும் இருக்குது. இன்றைக்கும் நான் வந்து இது கண்டிப்பாக சுவாரஸ்யமான விஷயம், எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம வந்து இப்போது இந்த லிவிங், அப்புறம் வந்து த வே ஆஃப் லிவிங், ஹவு டு லிவ், ஹவு டு ட்ரீட் பீப்புள், மதம், அப்புறம் வந்து மத கோட்பாடுன்னு எஸ் ஓகே எல்லாமே பேசியாச்சு சார். இதே மாதிரி காமனான ஒரு விஷயங்கள் எப்போவுமே பேசப்படுறது ஒன்று. ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தது, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா முதல்ல நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, என்ன போன ஜென்மத்தில் நீ கஷ்டப்பட்டியோ, ஆனால் என்ன போன ஜென்மத்தில் நீ பாவம் பண்ணியோ, அதனால தான் இந்த ஜென்மத்தில் நீ இப்படி கஷ்டப்படுற அப்படின்னு சொல்கிறோம். நீங்களும் வந்து ஒரு விஷயம் சொல்கிறீங்க, என்னென்னா 2000 வருஷமாக நீ வந்து இந்த மாதிரி ஒரு பிறவியை எடுத்துகிட்டு வந்திருக்க. அப்போது அது எல்லாமே சேர்ந்து உன்னோட உயிரில் இருக்குது, உன்னோட லக்னாதிபதியில் அது எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு நீங்களும் நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்புற மாதிரி தானே சார் இருக்குது. நீங்கள் என்னதான் வந்து கடவுள் தூங்கிட்டு இருக்காரு, அவர் நின்றுட்டு இருக்காரு, இதையும் தாண்டி இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இதை நம்ம நம்புகிறோம். அதை நம்ம வந்து அவ்வளோ ஈஸியாக கடந்து போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இப்போவும் இருக்கும். சரி, என்ன சொல்ல வரீங்க? உங்கள் கேள்வி என்ன? அதான் கேட்டுட்டேனே. அதான் இந்த நீ என்ன கர்மா பலன்கள், அதை உங்களால் டினை பண்ண முடியாது சார். ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நீ என்ன பாவம் பண்ணியானால்தான் தான் நீ இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிற அப்படின்றது இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து லைஃப் ஆஃப்டர் வந்து ஒரு டெத், அப்புறம் வந்து அந்த மறு ஜென்மம் இருக்குது. நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நம்பு. ஓகே, அப்போது முடிச்சிடலாமா? இவ்வளோ தானே மொத்தம். அதான் கொஸ்டின் முடிஞ்சிட்டு ஆன்சர் கிடச்சிடுச்சு, முடிச்சிடலாமா? இல்லை, இந்த ஜென்மத்தில் என்ன பண்ண நீ அதை சொல்லு சார். என்னை விட்டுருங்க சார். சார் நான் ஒன்று சொல்லட்டா? ஸோ என்னை விட்டுருங்க. அடுத்த ஜென்மத்தை பற்றி அப்புறம் பேசுவோம்மா. அது இல்லாத ஒன்று. இந்த பாருமா, இல்லாத ஒன்று. ஓகே, மனுஷன் மனசு வந்து இது முன்னாடி கூட நான் சொல்லிக்கிறேன் சார். ஒரு நிமிஷம் இல்ல இருங்களேன், இல்லாத ஒண்ணு நீங்க எப்படி சொல்றீங்க? இரியா, நான் எனக்கு தெரிஞ்சதை தான் சொல்ல முடியும். இல்ல இப்ப நீங்க தானே சொன்னீங்க, எனக்கு தெரியாத நான் எப்படிமா சொல்ல முடியும்? புல் பூண்டு பறவை அப்புறம் நத்தை இதுல இருந்து பிறந்து மனுஷனா வந்திருக்கேன் நீங்க தானே சொன்னீங்க. அப்ப இப்ப இல்லன்றீங்க. இந்த பாருமா, மனுஷனுக்கு ஒரு மென்டல் கெப்பாசிட்டி என்னன்னா, ஒன்று பாஸ்ட்டை பற்றி போய் மேய்ஞ்சின்னு இருக்கும், செத்து போச்சு. அது போன வருஷம் என்னாச்சு, அதுக்கு முன்னாடி வருஷம் என்னாச்சு, அது இப்போ நம்ம குழந்தையா இருக்கும்போது இப்படி அடிச்சாரு எங்கள் அப்பா, அந்த மாதிரி ஏதோ யோசனை இருக்கும். அது போய் பாஸ்ட்டு செத்து போச்சு, டெட் அண்ட் கான். அது நீ நினச்சாலும் நீ போன மாதத்துக்கு திரும்பி போக முடியுமா? சரி, போக முடியுமா? முடியாது. இல்லைனா ஃப்யூச்சரை பார்த்து கற்பனை பண்ணி பயந்துன்னு இருக்கும். புரிஞ்சுதுங்களா? எதிர்காலத்தில் ஐயோ நம்மளுக்கு வந்து இவ்வளோ தான் பேங்க் பேலன்ஸ் இருக்குது, அது அப்படியே இன்ஃப்ளேஷன் ஆகி எல்லாம் கொஞ்சம் என்ன வருது, ஐயோ நம்மளுக்கு வயசான காலத்தில் கால் கீழ் முட்டி வெளியே வந்துச்சுன்னா என்ன ஆயிடுது, ஆப்ரேஷன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று கற்பனை பண்ணி பயந்துன்னு இருக்கும். ப்ரெசன்ஸ்லேயே இருக்காது. நிகழ்காலம்னு ஒன்று இருக்குல்ல, அதில் ஒன்று பாஸ்ட்டை பற்றி நினச்சின்னு இருக்கும், இல்லை ஃப்யூச்சரை பற்றி நினச்சி. நிகழ்காலத்தில் இருக்கவே இருக்காது. அது புரிஞ்சுதா? புரியுது. ஸ்டேயிங் இன் ப்ரெசன்ஸ், நிகழ்காலத்தில் நிலைத்து நிற்பது தான் மெடிடேஷனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே. அதாவது பி அவேர் ஆஃப் எவ்ரி மினிட் ஆஃப் யுவர் லைஃப் பாசிங் த்ரூ. புரிஞ்சுதுங்களா? புரியுது சார். உன்னுடைய ஒவ்வொரு நிமிட வாழ்க்கையையும்
நீ அனுபவிக்க தெரிந்து கொள். அப்போ அங்கே பாஸ்டும் கிடையாது, ஃப்யூச்சரும் கிடையாது, ப்ரெசன்ஸு. சரி. இது எப்படின்னா, இன்றைக்கி நீ நல்லா சாப்பாடு இருக்கா, இன்றைக்கி போட்டுக்க துணிமணி இருக்கா, இன்றைக்கி படுத்து தூங்க ஒரு இடம் இருக்கா, இன்றைக்கி உன்னை சுற்றி இருக்கிற உன் குடும்பத்தாரெலாம் நல்லா இருக்காங்களா, உன் உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா இருக்காங்களா, அதோட முடி மேட்ரு. நாளைக்கு காலையில் சூரிய உதயம் வரும்போது நீ தூங்கி ஏந்துப்பல்ல, அப்போ நீ உயிரோடு இருப்பியா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை தானே இது. கரெக்ட். ஒரு காலகட்டத்தில் பிறக்கிற, ஒரு காலகட்டம் வாழற, ஒரு காலகட்டத்தில் மறைகிற, இறப்பு என்னும் ஒரு அதிகாரத்தின் கீழே அதோட முடிஞ்சு போகுது. ஓகேங்களா? ஒரு 50 வருஷமோ 80 வருஷமோ 100 வருஷமோ 120 வருஷமோ என்னமோ ஒன்று வாழற. சில பேர் வராங்க வாழறாங்க, 26 வயசில் ஒரு பைக் ஆக்சிடெண்ட்டில் செத்து போகிறாங்க, சில பேர் தண்ணியில் மூழ்கி செத்து போகிறாங்க. புரியுதுங்களா? சின்ன வயசுலேயே. சில பேர் நோய்வாய்ப்பட்டு சின்ன வயசில் செத்து போகிறாங்க. சில பேர் எந்த நோய் நொடியும் இல்லாமல் திடகாத்திரமாக வாழ்ந்து ஒரு 96 வயசு 98 வயசு இருந்து இறந்து போகிறாங்க. புரியுதுங்களா? இறப்பு என்பது அது ஒரு அதிகாரம். அது வந்து மனுஷனுக்கு மனுஷன் மாறும். ஒரு இயற்கை பேரிடல் வருது, பல்லாயிரக்கணக்கான மக்கள், பல லட்சக்கணக்கான மக்களை இயற்கை கொன்று விடுகிறது. இயற்கை அந்த சீற்றத்தினால் இறந்து போகிறார்கள். இதையும் ஒத்துக்கிறீங்களா? இதையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. புரியுதுங்களா? ஒரு சுனாமி வந்தப்போ எத்தனையோ லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க, இந்தோனேஷியாவில், இந்தியாவில், ஸ்ரீலங்காவில் எல்லாம். ஓகேங்களா? ஆமாம். இந்த மாதிரிலாமும் நடக்குது. ஒரு பெரிய பூகம்பம் வருது, அதில் எவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க. இந்த மாதிரிலாமும் வருது. ஓகேயா? இதில் வந்து நீங்கள் கர்மா தியரியை பற்றி கேட்குறீங்க. நீ போன ஜென்மத்தில் இன்னெல்லாம் தப்பு பண்ணியோ, இந்த ஜென்மத்தில் வந்து பல கஷ்டங்களை அனுபவிக்கிறன்றது அது வந்து கரெக்டு தான். அது புரியுங்களா? முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னே கொடுக்குறாரு. அது வந்து அந்த அது அந்த அது வந்து நீ ப்ரெசன்ட் கான்டெக்ஸ்ட்டுக்கு நீ எடுத்துக்கூடாது. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பதை இப்போ செய்யறது, நீங்கள் இப்போ செய்யறதுக்கு நீ பதில் சொல்லி தான் ஆகணும். ஓகே. அனுபவிச்சு தான் ஆகணும். ஒருத்தனுக்கு வந்து ஒருவேளை உணவுக்கே கஷ்டத்தை கொடுக்குது அந்த பிறவி. ஓகே. இன்றைக்கி நடக்கிற இந்த இஸ்ரேல் காசா சண்டையில் காசாவில் பிறந்த ஒரு பாலஸ்தீனியனை தான் நம்ம என்ன இருப்போம். அதான் சார். ஓகே. எப்படி அந்த 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 ஒரு இது நிலைமை ஆமாம், மிகவும் கடினமாக மோசமான ஒரு நிலை. உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, இருக்க இடமின்றி, குடிக்க தண்ணீரின்றி, மருத்துவ வசதிகள் இன்றி, மருந்து இல்லாமல் குடும்ப சார் அதெல்லாம். ஆமாம். இப்போ சிரியான்ற நாட்டில் வந்து ஒரு 10 வருஷமாக சண்டை நடக்குது. அங்கே வந்து பவர் கிடையாது, ஹாஸ்பிட்டல் கிடையாது, பால் கிடையாது, நர்ஸு கிடையாது, டாக்டர் கிடையாது, பிரெட்டு கிடையாது, ஸ்கூல் கிடையாது, துணி கிடையாது, பிரெட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. இன்னும் வாழறாங்க ஜனங்க தட்டு முட்டை வச்சுக்கின்னு. என்னமோ வேறு வழி இல்லை, எல்லாம் எங்கெங்கே முடியுமோ போகிறாங்க. இது ரெஃப்யூஜிஸாக. இன்றைக்கி வந்து உலகத்தில் வந்து ரீசெண்ட் யூஎன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் 110 மில்லியன் ரெஃப்யூஜிஸ் இருக்காங்க. திக்கு தேவானமற்றவர்கள் 11 கோடி. நீ ஒரு ரெஃப்யூஜின்னா, இப்போ நான் ஒரு ரெஃப்யூஜி உன் நாட்டுக்கு வரேன், ஒன்றும் இல்லை, உன் வாசப்படி வந்து நிற்கிறேன், நான் பிச்சைலாம் கேட்கல, உனக்கு ஷூ பாலிஷ் போடுற வேலை இருந்தால் கூட கொடு, ஏதாவது கொஞ்சம் சோறு மட்டும் கொடுன்ற சாப்பிட்றது. அதான் கொடுத்துட்டான்ல, பசி வந்தால் பத்தும் பறக்கும்னு. அது பசு கொடுமையை அனுபவிக்கும் போது தான் தெரியும். இப்போ இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது மனித குலத்தில், ரைட்டா? ஒத்துக்கிறியா? ஒருத்தன் பணத்தை வச்சுன்னு என்னானே செய்ய முடியும், என்ன அவ்வளோ பணம் இருக்குது, என்ன செய்யுதுன்னே தெரியல அவனுக்கு, பைத்தியம் முடிச்சு போய் உட்காந்துக்கிறான். எவ்வளோ வயிறு வைடூரியம் வாங்கி மாட்டிப்ப, கழுத்து தொங்கிடுமே. ஒத்துக்கிறியா? ஆமாம். வாங்கி வாங்கி பூட்டி பூட்டி வச்சுக்க வேண்டியது தான். இப்போது ஒரு 10 சட்டை ஒரு 10 பேண்ட் இருக்குது, மாறி மாறி போட்டுக்கலாம். ஓகே. ஒரு 1000 சட்டை 1000 பேண்ட் இருந்ததுன்னா எந்த கலர் சட்டை எங்கே இருக்குதுன்னே தெரியாது உனக்கு. ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன். இந்த ஒரு சட்டை நம்ம அன்றைக்கி போட்டோமேன்னு போய் தேடினா எங்கே தேடுறது 1000 சட்டைக்கு நடுவில்? அது மட்டும் கிடைக்காது, மிச்சம்லாம் கிடைக்கும். அதுலேயே கோவம் வந்துடும் மனுஷனுக்கு, தெரியுமா உனக்கு? ஆமாம் சார். நான் நினச்சி தான் போட முடியலையே அப்படின்னு வந்துடும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து மனித குலத்தில் பாகுபாடு வந்துடுச்சா? ஓகேயா? 1908 1910
ஒரு 30 அமெரிக்க டாலர் இருந்தால் தான் ஒரு இந்தியன் ரூபி வாங்க முடியும். தெரியுமா உனக்கு? இது கேள்விப்பட்டிருக்கியா நீ? இல்லை சார், கேள்விப்படல. 1910க்கு முன்னாடி ஒரு தம்புடி எவ்வளோ? ஒரு தம்புடி. ஒரு தம்புடின்னா என்ன தெரியுமா? காலனா அரைனாலாம் வருமே, அதில் அந்த அந்த ஓட்டை போட்ட ஒரு காயின் இருக்குமே, அது பேர் தம்புடி. ஓகே. 8 தம்புடி. இன்னைக்கு கணக்கு பிரகாரம் ஒரு பைசா வந்து 8 தம்புடி. பைசே ருப்பின்னு வருது இல்லைம்மா, 100 பைசே ஒரு ருப்பி. ஆமாம். அன்னைக்கு இருந்த 8 இன்னைக்கு இருக்கிற ஒரு பைசாவுக்கு அன்னைக்கு வந்து 8 தம்புடி கிடைக்கும். காலனா 25 பைசா, 8 50 பைசா. அப்போ தான் அந்த வீசா கணக்கெல்லாம் இருந்தது. ஒரு வீசன்னா 1400 கிராம், 1400 கிராம், 40 பழம். புரிஞ்சுதா? ஒரு பழம்னா 70 கிராம். புரிஞ்சுங்க? அப்போ ஒரு தம்படிக்கு 1910க்கு முன்னாடி ஒரு தம்படிக்கு 8 படி அரிசி. 8 படி அரிசினா எவ்வளோ தெரியுமா? ஒரு படினா 1200 கிராம். ஒரு தம்படிக்கு 8 படி அரிசி அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு ரூபாய்க்கு எவ்வளோ அரிசி தெரியுமா? 10,000 கிலோ கிடைக்கும் ஒரே ஒரு ரூபாய்க்கு. ஓகேயா? புரியுது. தெரிஞ்சுக்கோ அதெல்லாம். அப்போது கர்மான்றது என்ன? நம்ம கண்ணு எதிர்க்க நடக்குதே. ஒருத்தனுக்கு எல்லாம் கொடுக்குது, புரியுதா? ஒருத்தனுக்கு எதுவுமே கொடுக்கல. ஒருத்தனுக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் அவன் நிம்மதி இல்லாமல் வாழறான். ஒரு 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 பிரமாதமான ஒரு குழந்தை பிறக்குது, அவ்வளோ அழகான ஒரு ஆண்மகன் வளர்றான். 26 வயசில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு காலே சுத்தமாக போயிடுது, கட் பண்ணி எடுத்துடுறாங்க, ஹேண்டிகேப்ட் ஆகிடுறான். அந்த தாய் தந்தையருக்கு அந்த மன வலிமை எப்படி இருக்கும்? ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன் சார். கஷ்டப்பட்டு தவம் இருந்து ஒரு குழந்தைய பெற்றுக்கிறாங்க. 8 வயசில் அது பிளட் கேன்சர் வந்து செத்து போகுது. இருக்கிறதுலே எது தெரியுமா மோசமானது? தெரியுமா உனக்கு? எது சார்? புத்திர சோகம். கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். கேள்விப்பட்டிருக்கேன். தாங்கவே முடியாது அந்த புத்திர சோகம். நீ பெற்று வளர்த்து ஆளாக்கிய ஒரு குழந்தை உன் கண் எதிரில் இறப்பு எனும் அந்த அதிகாரத்துக்குள்ளே போகுது அப்படின்னா அந்த இழப்பை வந்து உன்னால் தாங்கவே முடியாது. ஸோ கர்மான்னு ஒன்று இருக்குது. ஓகே, எல்லாரையும் சமதளத்தில் அது வாழ வைக்கலையே இயற்கை. ஒருத்தருக்கு ஒரு சூழல் கொடுக்குது. புரிஞ்சுதா? புரியுது. இதில் அந்தத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம் முன்னோர்கள், தமிழ் முன்னோர்கள், நீ ஒரு உயிர் தன் வந்து பிறக்க போகுது, புரிஞ்சுதா? குழந்தையாக பிறக்க போகுது மனித குலத்தில். அந்த உயிர் தன் தாய் தந்தையரை தேர்ந்தெடுத்து கொள்ளும்னு கொடுக்குது. போருமா? அப்படியா சார்? ஆனால் அந்த மாதிரி நம்ம தேர்ந்தெடுக்க முடியாதுன்னு தானே சார்? இல்லை கொடுத்துட்றாங்க அதில். ஓகே. ஸோ கர்மான்றது ஒன்று இருக்குது. நீ இன்னெல்லாம் நீ எவ்வளோ சம்பாதிக்கலாம், எவ்வளவோ சேர்த்து வைக்கலாம், எதையும் எடுத்துன்னு போக முடியாது. அதுதானே நம்ம சொல்கிறோம், எதை கொண்டு வந்தோம் எதை கொண்டு போக போகிறோம்னு. அது பொருள் சம்பந்தப்பட்டது. ஆனால் நீ ஒன்று எடுத்துன்னு போக முடியும், நீ செய்கிற பாவ புண்ணியங்கள். புரியுதுங்களா? புரியுது. ஆமாம். அதுலேயும் பாவத்தை பிரித்து கொடுக்குறாங்க. 2 வகைப்படும். மற்றவர்களுக்கு தீங்கு செய்வது ஒரு பாவம், உன்னை நீயே வருத்தி கொள்வது முதல் பாவம். புரிஞ்சுதா? உன்னை நீயே வருத்தி கொள்வது. யூ ஷுட் ஹேவ் அ குட் மென்டல் ஹெல்த். நல்ல ஒரு மன ஆரோக்கியம் இருக்கணும். நீ எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது பண்ணுறியோ இந்த உலகத்தில் உள்ள அந்த இயற்கையின் அங்கமான நீ இயற்கைக்கு எவ்வளவு ஆதரவாக இருக்கிற, இயற்கையால் படைக்கப்பட்டவர்கள் தான் மற்ற மனிதர்கள், விலங்கினங்கள் எல்லாமே. கண்டிப்பா சார். நீ சும்மா கண் எடுத்துன்னு போயிட்டு காட்டில் வேட்டையா சுட்டு அனிமல்ஸ்லாம் சுட்டல் நின்றுன்னு வச்சுக்கோ, அது ஒரு உயிரினம் தானே. இதெல்லாம் நீ எவ்வளோ எந்த அளவுக்கு நீ இயற்கையோடு சார்ந்து வாழ்கிறாயோ, எந்த அளவுக்கு நீ இயற்கைக்கு ஒரு தூண்டுகோலாகவும் உபகாரமாகவும் இருக்கிறாயோ, அதெல்லாம் தான் உன்னுடைய புண்ணியம். உன் தாய் தந்தையரை நீ நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். வயோதிகர்கள், உன்னை சுற்றி இருக்கும் வயோதிகர்களுக்கு நீ நன்றாக உன்னுடைய சேவையை செய்ய வேண்டும். ஓகே, இதெல்லாம் இருக்குது. அதனால தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொண்டாந்து
எபிலிட்டி டு ரெஸ்பாண்ட் ஃபார் எவ்ரி ஸ்டிமுலேஷன் அரவுண்ட் யூன்னு கொடுப்பாரு ஜெய கிருஷ்ணமூர்த்தி. அதெல்லாம் நம்மளுக்கு என்னன்னே தெரியாது. அந்த ஒரு பொறுப்புணர்வு, இயற்கையின் அங்கமாகிய நீ இயற்கை உனக்கு வழங்கப்பட்டிருக்கும் பொறுப்புணர்வை எவ்வளவு செம்மையாக புரிந்து நடந்து கொள்கிறாயோ அதை பொறுத்துத்தான் உன் மறுஜென்மம் அமையும். வணக்கம் சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப அழகாக வந்து புரிய வச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது இந்த பதில்கள் எல்லாமே. எனக்கு நிறைய புரிதலும் ஏற்பட்டது. உங்கள் எல்லாருக்கும் அதே மாதிரி இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அமிர்தா.